வணக்கம். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். 33வது வினா, தீங்கு விளைவிக்கும் கிருமிகளிலிருந்து பயிர்ச்செய்கையை பாதுகாப்பதற்கு தேவையான திரவத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தாவரம் எது என்று கேட்கப்படுகின்றது. வேப்பமரத்தில வேப்பமர இலைகள், வித்துக்கள் எல்லாம் அதாவது கிருமி கொல்லும் குணங்களை கொண்டது. வேப்பமரம் மருத்துவ குணங்கள் நிறைய உள்ள ஒரு மரம். எனவே அதற்கான விடை முதலாவது வேம்பு என்பது. 34வது வினா, இலங்கையரிடமிருந்து நாட்டுப்பற்றை ஏற்படுத்துவதற்கு கவிதை நூல்கள் பலவற்றை இயற்றிய எழுத்தாளர். 3வது விடை எஸ். மகிந்த தேரர். இந்த இடத்துல நான் கூறக்கூடியது என்னவென்றால், இதுல சர் ஆர்தர் சி கிளார்க் என்கின்ற பெரியார், அதாவது வெளிநாட்டில இருந்து இங்க வந்து, லண்டன்ல இருந்து இங்க வந்து குடியேறி இங்கே இருந்து விஞ்ஞான ஆராய்ச்சிகள், வான்வெளி சார்பான ஆராய்ச்சிகள் செய்தவர். அவர் விஞ்ஞான ரீதியில போனபடியால் அவர் இவ்வாறு நூல்கள் எழுதியிருப்பதற்கு நியாயமில்லை. கலாநிதி ஆனந்தகுமார் சுவாமி என்பவர் பல மொழிபெயர்ப்பு நூல்கள், சுய ஆக்கங்கள் ஆக எழுதியிருந்தவர். அவரும் இவ்வாறு எழுதியதாக நான் அறியவில்லை. ஆகவேதான் மகிந்த தேரராய் இருக்கலாம் என்பது என்னுடைய ஊகம். இந்த கட்டத்திலே நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் ஒரு இடத்திலே எங்களுக்கும் திறமை குறைவு இருக்கலாம். இந்த வகையிலே நான் இந்த 2வது வினாத்தாளின் 15வது வினாவுக்கு ஒரு வினா இருந்தது. அதாவது கணித அறிவு சார்பான கேள்வி. அதிலே அந்த எண் சட்டத்துல உள்ள எண்களை, குறிப்பிடப்படும் எண்ணை எழுத்தில் எழுதுக என கேட்கப்பட்டிருந்தது. நான் வெளியே இலக்கத்தில் தான் எழுதியிருந்தேன். அப்ப பெரியவர்களே இப்படி தவறு செய்கிற போது சிறுவர்கள் தவறு செய்தால் அவர்களை ஹிம்சிக்காதீர்கள் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏனென்றால் சில பெற்றோர், ஐயோ இந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டான், அவன் கேர்லெஸ் பிள்ளை விட்டுட்டான் என்று சொல்லி அவனை பைகிறார்கள், அதாவது அவர்களை ஏசுகிறார்கள். அது கூடாது. காரணம் என்ன, பெரியவர்களாகிய நாங்களே சில தவறுகளை விடுறோம். அப்ப குழந்தைகளை நாங்கள் அது பரவாயில்லை, அதாவது ஒருவர் ஒரு வீட்டிலே ஒரு பொருளை உடைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க, கண்ணாடி பொருளை உடைத்த உடனே அவரும் மனவேதனைப்படுவார் தான் செய்த தவறுக்கு. ஆனா இன்னும் நாங்கள் விழுந்தவனை மாடேறி மிதிக்கிற மாதிரி அவரை வருத்தலாமா? அப்படி செய்யக்கூடாது என்பதைத்தான் நான் இப்ப இந்த கட்டத்துல சொல்றேன். காரணம் என்னென்றால், இப்ப நான் போடுற காணொலிகளை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். வளமையா காணொலி போட்டா இவ்வளவு பார்க்கிற இல்லை. அப்ப அதுல இருந்து தெரியுது, எக்ஸாம் பேப்பருக்கு சரியான விடையை தாங்கள் அறிந்து விட வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளின் பெறுபவர்களை அறிய வேண்டும் என்று பெற்றோர் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதால் பாராட்டத்தக்கது. ஆனால் அதே பிள்ளைய மட்டம் தட்டுறதாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த வினாவிடை விளக்கத்திலே இந்த குறிப்பை சொல்றேன். ஏனென்றா 15வது வினா, பின்வரும் எண் சட்டத்தில் குறிப்பிடப்படும் எண்ணை எழுத்தில் எழுதுக என்று கேட்கப்பட்டிருந்தது. நான் எழுத்தில் எழுதாம இலக்கங்கள்ல அதை விடை சொல்லி இருந்தேன். அப்ப ஒருவர் அதை தெரிவித்திருந்தார். அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்றால், இந்த கொமெண்ட்ல நிறைய பேர் நல்ல கருத்துக்களை தருகிறார்கள், சிலர் பாராட்டுகிறார்கள், ஒரு சில பாராட்டின நல்ல சேவை செய்கிறோம். உண்மைதான். இது என்னது, குழந்தைகளுக்காக, எங்கட நாட்டு எங்கட குழந்தைகள், தமிழ் இஸ்லாமிய குழந்தைகள் எல்லாம் தமிழ் மொழி பேசுகிற குழந்தைகள், ஒரே சகோதர ஈரமாக இருக்கின்றோம். அப்ப அந்த அவர்கள் பாராட்டுகின்ற போது நான் அவர்களுக்கு மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கின்றேன். இன்னொரு கொமெண்ட் ஒன்று வந்தது, அதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். சார், உங்களுக்கு இந்த பேப்பரை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் செலவானது என்று. அருமையான கேள்வி. காரணம் என்னென்றால், இன்னொரு கொமெண்ட் வந்தது, பேசி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி பேப்பர் தயாரிக்கலாமா, இந்த பேப்பர் தயாரிக்கிறவங்க என்ன நோக்கத்தை தயாரிக்கிறாங்க, 10 வயது குழந்தை இல்ல இந்த பேப்பரை செய்யுதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்கு நான் கொடுத்த பதில் என்னென்றால், இது ஒரு போட்டி பரீட்சை. அப்ப நாங்க இந்த பரீட்சை செய்கிறவையையும் சாடக்கூடாது, இது போட்டி பரீட்சை, எங்களோட பிள்ளைக்கு தகுதி இருந்தால் செய்யட்டும். ஆனா நீங்க தானே இப்ப இதை உங்களோட பிள்ளைய
செய்ய இல்லைன்னு சொல்லி இம்சிக்கிறீர்கள். அந்த பிள்ளைக்கு சொல்லுங்க, இது ஒரு போட்டி பிரிச்சுடா, நீ 10 கேள்விதான் செய்திருந்தாலும் கவலைப்படாத என்று சொல்ல வேண்டியது நீங்களே மாறினால் அது ஒன்று. மற்ற அவர்கள்ட்ட இருந்த நியாயம் என்னடா, மற்றவர் உங்களுக்கு இந்த பேப்பர் செய்யவில்லை நேரம் போச்சுண்டு. சத்தியமா சொல்றேன், நிச்சயமா நான் ஒரு காணொலியில முதலில் சொன்னான், எனக்கு அந்த பேப்பருக்கு விடியளிக்கிறதுக்கு நான் விட தயாரித்து சரியா தெளிவாக விடியளிக்கணும். ஒரு விடையும் பிளவிட்டிடக்கூடாது ஒன்று. நீங்க இப்ப இதோட பிளவிட்டினா தானே, அப்ப பிளவிட்டிடக்கூடாது என்பதற்காக ஒரு தடவை 2 தடவை பார்த்துத்தான் தயாரித்து அந்த விடைகளை நோட் பண்ணி குறிப்பெடுத்தவராதான் நான் காணொலி தயாரிப்பேன். அப்ப இலக்கண்ட விடைகள் செய்கிறது 2 வருஷம் செலவாயிடுச்சு. என்ன 35 வருஷம் அனுபவம் உள்ள எனக்கு இந்த முதல் வினாத்தாள் 1 தான் அது கேட்கப்பட்டது. நான் அதான் சொல்றேன், வினாத்தாள் 1ல் உள்ள 40 கேள்விக்கும் தெளிவாக சிந்தித்து அந்த கேள்விக்கு எவ்வாறு விடை காணுவது என்று கண்டு விட எழுது கீறிக்கொள்றது 2 வருஷம் செய்திருக்கு. அப்ப நானே அந்த எக்ஸாமில சித்தி அளிப்பது தெரியாது. ஏன்னா நான் எந்த வேகத்துல நான் இந்த மாதிரி சிந்தனை வேகத்துல செய்தா நான் அரவாசி கேள்வி தானே விடியளித்திருப்பேன். இப்ப நான் ஏன் சொல்றேன் என்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இம்சித்து விடாதீர்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், பணியால விழுந்தவரை மாடேறி மிதிப்பது போல துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுக்க கூடாது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சமயோசிதமாக இங்கிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக 35வது வினாவுக்கு போவோம். இலக்கஞ்சி தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியவற்றை மட்டும் கொண்ட விடை யாது? இதுல இலக்கஞ்சி தயாரிப்பதற்கு சாத்தாவாரி, வல்லாரை, முடைக்கொத்தான் பொருத்தமானது. ஆகவே 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. கீழே தரப்பட்டுள்ள எந்த கருவியை காந்தம் ஒன்றை பயன்படுத்தி வேறுபடுத்த முடியும்? அதாவது இதுல இரும்பு தூளும் மணலும் தான் இலகுவானது. இரும்ப காந்தம் கவரும், மணலை இழுக்காது. ஆகவே அதுதான் மிக உகந்தது. 37வது வினா, பாதசாரிகளுக்கு பாதையை கடக்காது என்பதற்கு சிவப்பிலைத்தான் நிதியுதல் என்ற செய்தி ஒளிச்சமிக்கை ஒருவர் காட்டுவார். அந்த ஒளிச்சமிக்கையில் ஒளிர் நிறம் சிவப்பு. இனி நாங்கள் 38வது வினாவிலிருந்து பார்வையிடுவோம். சுகாதார பாதுகாப்பு பற்றி கவனத்தில் கொள்ளும் போது பத்தூரிகை, துவாய், கோப்பை, உறங்குவதற்காக பயன்படுத்தப்படும் தலையணை ஆகிய பொருட்களை பயன்படுத்துவது பற்றி சரியான கூற்று எது? அனைத்தும் பொதுவாக பயன்படுத்தப்பட வேண்டியவை என்பது மிக மிக தவறு. இதுல கண்டிப்பாக தனியொருவர் பயன்படுத்துவது அவரே பயன்படுத்த வேண்டியது 1வது பட்டூரிகை, 2வது துவாய். இந்த கோப்பை உறங்குவதற்கு பயன்படுத்தப்படும் தலையணை கூடி 2 பேர் மற்ற குடும்பத்தில் உள்ளவர் பயன்படுத்துவது அவ்வளவு பெரிய தவறு இல்லை. ஆனா பட்டூரிகை நிச்சயமாக ஒவ்வொருவர் தனியே வைத்திருக்கணும், துவாய் கூடி அப்படித்தான் வைத்திருக்கணும். அப்ப அடுத்த விட அனைத்தும் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த வேண்டியவை என்பது இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த விட அப்படி இல்லாம இருக்கிறது. பட்டூரிகை மட்டும்தான் என்று சொல்ல முடியாது. துவாய், கோப்பையும் இருக்கு. அப்ப உறங்குவதற்கு பயன்படுத்தும் தலையணை கூடி தனியே வைத்திருப்பதுதான் உண்மையில சுகாதாரமானது. அப்ப அதற்கான விடையாக நாங்கள் 2வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. 2வது விடையைத்தான் அதில் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இனி 39வது வினாவை பார்வையிடுவோம். சுத்தமான நீர் சூடாகி கொதிக்கும் சந்தர்ப்பத்தின் போது அதில குமிழிகள் வருவது நின்றுவிடும் என்பது தவறு. குமிழிகள் என்பது என்ன? தண்ணீரிலே சேர்ந்திருக்கிற காற்று குமிழிகளாக வெளியேறுது. அதுக்கு மேல தண்ணியும் நீராவியாக வெளியேறும். அப்ப நீராவியாக வெளியேறும் என்பதுதான் பொருத்தமான விடை. முற்காலத்தில் பெண்கள் பங்கு பெற்றாத கிராமிய விளையாட்டு போர்த்தேங்காய் உடைத்தல். இதுல பெண்கள் பங்கு பெற்றுவது இல்லை. வீதி விபத்துக்களும் முதலுதவியும் பற்றி மாணவர்களுக்கு அறிவூட்டுவதற்காக அழைப்பு விடுவதற்கு மிக பொருத்தமான 2 நிறுவனங்கள். வீதி விபத்துக்கள் பற்றியும் மற்ற அதே நேரம் வீதி விபத்து இடம்பெறுகின்ற இடத்திலே முதலுதவி வழங்குவது பற்றியும் யார் பொதுமக்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ வழங்குவதற்கு அறிவு கொடுப்பதற்கு பொருத்தமான 2 நிறுவனம் என்றால் இலங்கை போலீஸும் செஞ்சிலுவை சங்கமும். இலங்கை போலீஸ் என்பது நாட்டு மக்களை காவல் காப்பது, நாட்டை காவல் காக்கிறது, சிவில் நிர்வாகம். செஞ்சிலுவை சங்கம் என்பது ஆபத்து வேளையில் உதவுவது.
ஆன முறையில அந்த 2 நிறுவனம் தான் இந்த சேவைகளுக்கு மிக உகந்தது ஆகும். இனி நாங்க தொடர்ச்சியான வினாக்களை பார்ப்போம். 42வது வினா, ஒப்பான தரை. ஒப்பமான தரை என்ற நல்ல வளவளப்பாக இருக்கிற தரை அல்லது சீரான தரை, கரடுமுரடான தரை, கரடுமுரடாக இருக்கிற தரை. இந்த ரெண்டிலையும் 2 பொருட்களை வைத்துவிட்டு எந்த தரையில் மீது தள்ளுதல் மிக இலகுவாக உள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்காக மாணவர்கள் தயாரித்துள்ள மேலுள்ள செயற்பாட்டை திருத்த வேண்டும் என ஆசிரியர் கூறினார். அதற்காக மாணவர்கள் முன்வைத்த ஆலோசனைகள் கிளை தரப்பட்டுள்ளது. அப்ப இந்த மாதிரி ஒப்பமான தரையிலையும் கரடுமுரடான தரையிலையும் 2 பொருட்களை வைத்து விட்டு அதை தள்ளுகின்ற போது இது அதுக்கு அந்த இது உராய்வை சோதிச்சு பார்க்கிறது. வளவளப்பாக இருந்தா உராய்வு இருக்கும். அதாவது இப்ப நாங்க கதவுகளுக்கு பிழைச்சல்களுக்கு எல்லாம் கிரீஸ் பூசுவது என்ன, உராய்வை குறைப்பதற்கு. அப்ப இதுல இந்த உராய்வு தன்மையை ஆய்வு செய்கிற இந்த பரிசோதனையில இதுல பார்க்க வேணும், 2ம் ஒரே அளவாக பொருள் இருக்க வேண்டும், ஒரே அளவு பாரமாகவும் இருக்க வேண்டும், ஒரே அளவு உயரத்திலே இருக்க வேண்டும். அதாவது ஒரு தட்டையான பரப்பா இருக்கணும், நீரா இருக்கணும். அதாவது அதிண்ட சமனம், அதாவது அதிண்ட நீர்மட்டம் சரியாக இருக்கணும், மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. அப்ப சமமாக இருக்க வேண்டும், பொருளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அப்ப அதற்கு 2 விடை தெரிவு செய்யலாம். எந்த விடையை நாங்க தெரிவு செய்யலாம் என்றால், 2 பெட்டிகளும் சமமான நிறைகளை கொண்டிருத்தல் வேண்டும் என்ற முதலாவது விடையும், 2 பெட்டிகளையும் நிலத்து தொடும் அளவுகள் சமமாக இருக்க வேண்டும், அதாவது ஒரே சீரான தளமாக இருக்க வேண்டும். அந்த தளம் அதாவது நீர்மட்டம் வைத்தால் அப்படி சீராக இருக்க வேண்டும். அப்ப அதற்கான விடை ஏயும் பியும் என்ற முதலாவது விடை ஆகும். இனி இந்த பக்கத்தில் உள்ள இறுதி வினாவை பார்ப்போம். பின்வரும் முறைகளில் செய்தி ஒன்றை விரைவாக வழங்கக்கூடிய முறை இது. கடிதம் ஒன்றை தபாலில் அனுப்புதல் என்பது முற்கால பழக்க வழக்கம். இப்ப ஒரு கடிதம் ஒரு நாளும் அதே தினத்திலே கிடைப்பது இல்லை. இப்ப அந்த விரைவு தபால் கூடி ஒரு நாள் என்பார்கள். அதாவது கொழும்பு மாவட்டத்துக்கு கொழும்புக்குள்ள ஒரே நாள்ல அதாவது 2 நாள் டிலே ஆகலாம். ஆனபடியால் அது கடிதம் என்பது பழைய கால தபால் சேவை. தந்தி என்பது கூடி அவர்கள் தொலைநூடாக எடுத்து தந்தியை கொண்டு சென்று கொடுக்கிறார். அதுவும் கொஞ்சம் விரைவாக கிடைக்காது. தொலைபேசி அழைப்பது என்பது உடனடியாக தகவல் பரிமாறக்கூடியது. ஆகவே இதிலே 3வது விடையே பொருத்தமானது. நன்று.